السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமுதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவற்றமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை முடித்து அடுத்து ஷவ்வாலுடைய மாதத்திலும் நோன்பு நோட்டவர்கள் நோன்பு நோட்டு இந்த புனிதத்தை ஷவ்வாலுடைய நோன்பு அப்படிங்கிற அந்த புனிதத்தை வருடம் முழுக்க நோன்பு நோட்ட நன்மை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்மில் பலருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஐடிசி சார்பாக நடத்தப்படக்கூடிய மாதாந்திர இந்த சிறப்பு நிகழ்ச்சி இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே தரப்பட்டுள்ள தலைப்பு தாய் ஓர் அற்புத உறவு அப்படிங்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை ஒரு தனி மனிதனாக ஆக்காமல் நமக்குண்டு பல்வேறு உறவுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த உறவுகளில் இரு வகையான உறவை அல்லாஹ் தந்ததாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு நாம் இரத்த உறவையும் திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவையும் நாம் தந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ உறவுகள் என்பது மிக முக்கியமான உண்டு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உறவுகள் அது நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் அது முக்கியமான உண்டு. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த உறவுகள் என்பது. அப்போ இந்த உறவுகளில் நாம் அதிகமாக பேணக்கூடிய, நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய உறவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் அது சில முக்கியமான உறவுகள். அந்த உறவில் கூட மிக முக்கியமான ஒரு உறவு எது அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிலும் சிறந்த உறவு எது அப்படின்னா தாய். தந்தையை விட தாய் என்ற அந்த உறவு இருக்கிறது, அது ஒரு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான உறவு அப்படிங்கிறத நாம் பல்வேறு செய்திகள் வழியாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோரிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் உங்களிடத்தில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் அசிங்கமான வார்த்தையை நீங்கள் பேசிவிடாதீர்கள், அவர்களை விரட்டி விடாதீர்கள், அவரிடத்தில் கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அப்போ இறைவனுடைய வணக்கத்துக்கு பிறகு, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கத்துக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய அமல்களிலே, நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான்.
அப்போ அந்த பெற்றோர்களுக்கு நாம் எப்போ அவரிடத்தில் நல்ல முறையில் கவனத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், எப்போது அவர்கள் வயோதிகத்தை அடைகிறார்களோ அந்த வயோதிகத்தின் போது அவரிடத்தில் மிக கண்ணியமாக மிக நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அப்படின்னா, வயோதிகத்தை அடைகின்ற பொழுது தான் ஒரு மனிதனுக்கு பேசக்கூடிய பேச்சுகள், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இன்னொருவருக்கு பிடிக்காது. அதுவரை பிடிக்கும், இளமையாக இருக்கின்ற போது பிடிக்கும், நல்ல நடமாடி கொண்டு இருக்கின்ற போது பிடிக்கும். அதே நேரத்தில் பெட்டில் படுத்துட்டாரு, வயசாகி போச்சு, இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் முடியாது அப்படிங்கும்போது தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் என்னது இருக்கு, நமக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக, சில நேரத்தில் கோபம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வயோதிகத்தை இருவரோ அல்லது ஒருவரோ அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரிடத்துல நீங்கள் என்ன செய்யாதீங்க, அசிங்கமாக பேசி விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள், அவரிடத்துல கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். ஒக்கூர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அவர்களுக்கு பிரார்த்தனையும் செய்யுங்கள். இறைவா, சிறுபிராயத்தில் அவர்களுக்கு எங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு காட்டினார்களோ, பாசம் காட்டினார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, அதை போல நீ அவர்களுக்கு அருள் செய்வாயாக என்று துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் அழகாக தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த உறவுகளிலே மிகச் சிறந்த உறவு பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த உறவு தான். அந்த உறவை நம்ம என்ன செய்யணும், பேணி நடக்கணும் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த பெற்றோர்களிலே தாயும் தந்தை என்று வருகின்ற போது, இந்த தாயிடத்துல பேணக்கூடிய பேணிக்கையும் அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அந்த உறவு அது ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. அதே அல்லாஹ் திருமறையில இன்னொரு வசனத்துல சொல்லி காமிக்கின்ற போது, வஸைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா, நாம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வசியத் செய்கிறோம். எதற்காக வேண்டிய வந்து அவ்வளோ வசியத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா, ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹம் வ வதஅத்துஹு குர்ஹா வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹரா. ஏன் அந்த பெற்றோரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவளுடைய தாய் அவனை சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள், அந்த சிரமத்தோடு என்ன செய்தால், அவள் பெற்றெடுத்தாள். எனவே அந்த தாய்க்கு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தையும் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற போது, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், நாம் மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோரிடத்தில் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வசியத் செய்தோம். காரணம், அவளுடைய தாய் பலகீனத்துக்கு மேல் அந்த பலகீனமாக அந்த குழந்தையை அவள் என்ன செய்தாள், அவள் கருவாக சுமந்தால். ஒஃபிசாலுஹு ஃபி ஆமைன் அனுஷ்குருலி ஒலி வாலிதைக்க இலையல் மசீர், அவள் அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுவதும் அதை மறக்கடித்தலும் 2 வருடங்கள். எனவே எனக்கு நன்றி செய், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செய் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கணும். அப்ப இது போன்ற வசனங்கள் எல்லாம் குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய நாம சொல்லக்கூடிய உறவுகளிலே மிகச்சிறந்த உறவு பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிலே தாய் தான் ஒரு சிறந்த உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வருகிறார். புகாரில முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஜிஹாது செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படிங்கிறான். எனக்கு போரில் கலந்து கொண்டு நான் ஜிஹாது செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அஹய்யுன் வாலிதுக்க, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அஹய்யுன் வாலிதாக்க, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? அப்ப அந்த நபித்தோழர் சொன்னார், கால நஅம், அல்லாஹ்வுடைய தூதரே உயிரோடு தான் இருக்கிறார்கள், அந்த கட்டத்தில் தான் நான் என்ன செய்யறேன், ஜிஹாதுக்கு வர்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீஹிமா ஃபஜாஹித், நீ போருக்கு வர வேணாம், நீ உன்னுடைய பெற்றோரிடத்திலே சென்று அவர்களிடத்தில் நீ செய்யக்கூடிய பணிகளை செய்யி, அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் எவ்வளவோ உண்டு, அந்த பணிகளை செய்ய, நீ போருக்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல எதை விட எது முக்கியத்துவமானது? ஏன்னா போருக்கு போகணும்னா கண்டிப்பா போயாகணும், ஃபர்து, அது ஒரு ஃபர்து தான், கட்டாய கடமை. போருக்கு அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் விதிவிலக்கானவர்களை தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்யுங்க, ஆண்கள், பெண்களுக்கு கிடையாது, ஆண்கள் ஜிஹாதுக்கு கலந்து கொண்டு ஆக வேண்டும், அது கட்டாய கடமை. அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்குன்னா அது வேற விஷயம். அப்படிப்பட்ட அந்த போருக்கே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சபித்தோழர் கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர், வேண்டாம், உன்னுடைய பெற்றோர்களை கவனித்துக்கொள், இதை விட எது சிறந்தது?
அவர்களுக்கு பணிவிடை செய்வது சிறந்தது, அவர்களை போய் பார்த்துக்காண்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ் அரத்து அன் நஹ்ஸு, நான் போர் செய்வதற்காக விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அனுமதி தாருங்கள், அது சம்பந்தமாகத்தான் நான் உங்களிடத்தில் நினைச்சிருக்கிறேன், ஆலோசனை பெறுவதற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல்லக உம்முன், உனக்கு தாய் இருக்குதா அப்படின்னு சொல்லி, உங்களோட தாய் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி சொன்னாங்க, கால நஅம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபல்ஸிம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத தஹத ரிஜ்லைஹா, நீங்க போருக்கு வர வேணாம், உங்களுடைய தாயோடு சேர்ந்து அவங்களோட என்ன செய்யுங்க, வாழ்ந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்யுங்கள், நிச்சயமாக சுவர்க்கம் அந்த தாயினுடைய 2 கால்களுக்கு கீழ் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியும் நஸை என்ற அந்த கிராத்தத்தில் பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப தாய்ங்கிறது இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளிலும் மிகச்சிறந்த உறவு, மிக பேணக்கூடிய உறவு, ஒரு பாக்கியம் நிறைந்த உறவு என்று சொன்னால் அது தாய் தான். அந்த தாய்க்கு பிறகுதான் அடுத்த எல்லா உறவுகளும் என்ன செய்வாங்க, வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப தாய்ங்கிற அந்த தாய், யாருக்கு அந்த தாயுடைய அருமை தெரிகிறதோ, தாயுடைய அந்த முக்கியத்துவம் தெரிகிறதோ, நிச்சயமாக அது ஒரு பெரிய பாக்கியம், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. சில பேருக்கு அல்லாஹ் தாயை கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு சிறுபிராயத்தில் அவங்க நிச்சயம் இறந்திருக்கலாம், இன்னும் சில பேருக்கு சிறுபிராயத்தில் அவங்க நிச்சயம் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். எப்படி ஒரு தாய் ஒரு மகனோடு பிள்ளைகளோடு இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு துக்கமான லைஃப் தாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் என்றைக்குமே இருக்கும்போது தான் அருமை தெரியும், இல்லாதப்ப தெரியாது. இல்லாதப்ப தான் அருமை தெரியும், இருக்கும்போது என்ன செய்யறது இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிகிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க பிறக்கும் போதே யார் இறந்துட்டா, தாய் இறந்துட்டாங்க. பிறக்கும் போதே தாய் இறந்தாச்சு. அப்ப அந்த தாய் இறந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போறாங்க. போயிட்டு சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வருகின்ற பொழுது சொல்றாங்க, அந்த அந்த அபுவா அப்படிங்கிற இடம், அபுவா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அபுவா, அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயார் ஆமினா அம்மா அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம். அப்ப அந்த இடத்துக்கு வந்தவொடனே ரசூலுல்லாஹ் தெரியுது, தன்னுடைய தாயுடைய மன்னரை இங்க தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. சூழ இருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அழுக ஆரம்பிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லஹா, நான் என்னுடைய தாய்க்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன், அனுமதி கேட்டேன். ஆனால் ஃபலம் யாதல்லி, அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, அனுமதி தரல. தாய்க்காக வேண்டி என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், அவங்க கபருக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்யணும், கேட்கணும், பார்க்கணும், ஜியாரத் செய்யணும் அப்படிங்கிற அனுமதியை கேட்டேன். ஆனால் அல்லாஹ் தரல. வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கபரஹா, ஆனால் அல்லாஹ் எனக்கு எதற்கு அனுமதி தந்தான் என்று சொன்னால், தாயோட கபரை போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியும், பார்த்துட்டு வாருங்கள். ஆனா என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய தாய்க்கு நீங்கள் மன்னிப்பு தேடக்கூடாது, அது உங்களுக்கு அனுமதி அல்ல என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். எனவே அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தனால இந்த கபருக்கு வந்த, ஃபஸூருல் குபூர ஃபைன்னஹா துதக்கிரகுமுல் ஆஹிரா, கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய கபருக்கு முன்னாடி நின்று இந்த வாசகத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. இந்த உலகத்திற்கே அல்லாஹ்வுடைய தூதர் அருளை வாங்கி கொடுத்தவர்கள், ஹிதாயத்தை ஈமானை வாங்கி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர், ஆனால் என்ன செய்ய முடியல, தாய்க்குவே என்ன செய்ய முடியலங்க, பேச முடியல, தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேட முடியல. அப்படியானால் இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ரணத்தையும் வலியையும் ஏற்படுத்தியிருக்கும், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கிறாங்க, அல்லாஹ் திருமறையை தெளிவா சொல்லி காமிக்கிறான், ஒமா கான நபியின் ஒலா லில் மூமினி, இந்த எந்த நபிக்கும் சரி ஈமான் கொண்டவர்களுக்கும் சரி, யார் காஃபிராக முஷிரிக்காக இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு மன்னிப்பே தேட முடியாது, மன்னிப்பே தேட முடியாது. இப்போ கூட ஒரு ஆள் கேட்கிறார், ரமதான்ல ஒரு கேள்வி கேட்கிறார், தந்தை நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் காஃபிரா இறந்துட்டார், ஆனால் தாய் என்னோட இருக்கிறாள், தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இப்போ என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சேர்த்து இந்த ரமதானில் நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட முடியுமா, துவா கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ தாய்க்கும் செய்யணும்,
தந்தைக்கும் செய்யணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கிறது, கேட்கிறார், ஆனால் செய்ய முடியாது. ஏன் தந்தைக்கு செய்ய முடியாது? அவர் ஈமான் உள்ள நிலையில் மரணிக்கவில்லை, அவர் ஈமான் கொள்ளலை, காபிரா மரணித்துட்டார். அப்ப அவர் கேட்க முடியாது. அப்ப அதையும் அல்லாஹ் தெளிவா சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல. எந்த நபிக்கும் சரி, அதை ஈமான் கொண்டவர்களுக்கும் சரி, அவர்கள் முஷ்ரிக்கான மக்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியாது, இஸ்திக்ஃபார் கேட்க முடியாது. அதை அல்லாஹ் தடுத்துட்டான். அப்போ அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயினுடைய கபருக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்டான். அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டான், தரல. ஆனால் என்னுடைய தாயினுடைய கபரை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் அனுமதி தந்தான் என்று தன்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்து விட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல இந்த பாதிப்பு எவ்வளவு பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கும். தாய்க்கு நம்ம துவா கேட்க முடியவில்லையே, பார்க்க மாத்திரம் தான் அல்லாஹ் அனுமதி தந்திருக்காங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்றான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஓ பர்ரம் பி வாலிதத்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, தொட்டில் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் என்ன நபியாக ஆக்கி இருக்கிறான், வேதத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சின்ன பிரயாத்த சிறு அந்த தொட்டில உட்கார்ந்து பேசும்போது அந்த வார்த்தையோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதையும் சேர்த்து சொல்றாங்க, ஓ பர்ரம் பி வாலிதத்தி. ஏன்னா தந்தை இல்லை, என்னுடைய தாயிடத்தில் நான் நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். அப்படின்னா அந்த மரியத்தை ஈசா எப்படி பார்த்திருப்பார்? அல்லாஹ்வுடைய அருள் ஈசாவுக்கு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய அருள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்தது. அதையும் தாண்டி அந்த மகனிடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, ஓ பர்ரம் பி வாலிதத்தி, என்னுடைய தாயிடத்திலே நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஈசா நபிக்கு எவ்வளோ அற்புதங்களை கொடுத்தான், நிறைய அற்புதங்களை வாரி வாரி கொடுத்தான். அப்போ அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்த அந்த இறை தூதருக்கு கூட உன்னுடைய தாயிடத்திலே நீ இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், கனிவாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த உபதேசத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அப்ப எவ்வளவு இந்த உறவுகளை, தாய்ங்கிற அந்த உறவை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று எந்திருக்கின்றார்கள். எழுந்திருத்து சொல்றாங்க, ஃபரைதுனி ஃபில் ஜன்னா, நிம்து ஃபரைதுனி ஃபில் ஜன்னா. நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன், திடீரென்று எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது, சுவர்க்கத்தை நான் பார்த்தேன். ஃபஸமிஅத ஸௌத காரியின் யக்ரஉ. அந்த சுவர்க்கத்துக்குள்ளே அந்த வீடுகளிலே ஒரு மனிதர் அழகான முறையிலே, இனிய முறையிலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் எனக்கு கேட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆயிஷா அம்மா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஃபகுல்து மன் ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதர் யார் அவர்? சொர்க்கத்தில் உட்கார்ந்து சொர்க்கத்து வீட்டுக்குள்ள இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகான முறையில் ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மனிதருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பேறு பெற்ற இந்த மனிதன் யார் என்று நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஹாதா ஹாரிசா இப்னு நுஅமான், இவர் தான் ஹாரிசா இப்னு நுஅமான். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே அழகான பாக்கியத்தை தந்திருக்கிறான். காரணம் என்ன? கதாக்கல் பர், அவர் செய்த நன்மை அப்படின்னா, அவர் செய்த இந்த உலகத்துல அவர் செய்த நன்மை, ஒகான அபர்ருன் நாஸி பி உம்மிஹி, அவர் வாழக்கூடிய காலங்களிலேயே தன்னுடைய தாய்க்கு நல்ல முறையிலே பணிவிடை செய்தவராக வாழ்ந்தார். ஹாரிசா இப்னு நுஅமானுடைய வரலாறை எடுத்து படிச்சு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு சரியா முடியல, அவருடைய தாயாருக்கு முடியாத ஒரு தாயார். அந்த தாயாருக்கு சரியான பேச முடியாத அந்த தாயாருக்கு, பேச முடியாமல் தன்னுடைய சுய வேலைகளை செய்ய முடியாத அந்த தாய்க்கு ஹாரிசா இப்னு நுஅமான் வரலாற்றில் எழுதுகின்றார்கள், சோறு ஊற்றுவது அவருடைய வேலையாம். அந்த தாய்க்கு சோறு கொடுக்கிறது, 3 வேளை சாப்பாடு கொடுக்கிறது ஹாரிசாவுடைய வேலை. அந்த அளவுக்கு என்ன செய்தார், நல்ல முறையிலே, இனிய முறையிலே அந்த தாயை கடைசி நேரத்தில் கவனித்தார். அல்லாஹ் அவருக்கு சுவனத்தையும் கொடுத்து அந்த சுவர்க்கத்துல குர்ஆனை அழகிய முறையிலே ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் என்ன செய்றோம், நஸஈ என்ற அந்த கிரந்தத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உறவுகளை பொறுத்தவரையில தாய் என்ற அந்த உறவை எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை என்ன செய்யக்கூடாதுங்க, இழந்து விடக்கூடாது. அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய துஆக்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் முழுமையாக நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் தாயை காப்பாற்றுறோம்? கடைசி காலத்துல எந்த அளவுக்கு அவரிடத்துல நட்போடு நடந்து கொள்கிறோம்?
மனசு கோணாமல், அவர்களை நோகடிக்காமல், மனசு கோதாமல், இப்படி எந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் விஷயத்தில் நம்ம பேணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த தாயினுடைய உறவு, தந்தையினுடைய உறவு, இந்த உறவுகளிலே இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகமாக சொல்லப்பட்டாலும் கூட அதிலே பலரும் இன்னைக்கு என்ன செய்றாங்க, அதுல பலரும் இன்னைக்கு மோசடி செய்யக்கூடிய, பலரும் அதுல குறை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வீணடிச்சிடறோம். முஸ்லிம்களாக இருந்துங்க அந்த இதை விஷயத்தை என்ன செய்யறோம், கவனம் எடுக்காம விட்டுறோம். ஆனால் அங்க பாருங்க, சஹாபாக்களுடைய காலத்துல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அம்மாவுடைய சகோதரி அஸ்மா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கதிம்த அலைய உம்மி வஹிய முஷ்ரிகா ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் என்னை பார்ப்பதற்காக அடிக்கடி வருகிறார். தாய்னா வரதான் செய்வாங்க. தாயுடைய அன்புங்கிறது என்னதுங்க, இருக்கதான் செய்யும். அது பிள்ளை மேலேயோ மகன் மேலேயோ மகன் மேலேயே இருக்கும். அப்ப இந்த தாய் முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை சந்திப்பதற்காக அடிக்கடி வருகிறாள். நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் இந்த மாதிரியாக நான் முஸ்லீமாக இருக்கிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாய் முஷ்ரிக்காக இருக்கிறாள், அவள் அடிக்கடி வருகிறாள், அவளை நான் சேர்த்து கொள்ளட்டுமா, அவள் என் வீட்டுக்கு வரலாமா, அவளை நான் கவனிக்கலாமா, அவளிடத்தில் பேசலாமா என்கிற ஆலோசனை நான் தீர்ப்பு வாங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டேன். அப்ப சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இன்ன உம்மி கதிம்து வஹிய ராகிபத்துன் அஃப அஸிலு உம்மி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் என்னை பார்ப்பதற்கு பாசத்துல அடிக்கடி என்ன செய்யறேன், வீட்டுக்கு வருகிறாள், அவளோடு நான் சேர்ந்து வாழலாமா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால நஅம் சிலி உம்மக்கி, ஆம் தாராளமாக உன்னுடைய தாயோடு சேர்ந்து வாழுனாங்க. யார? இணை வைக்கக்கூடிய, முஸ்லிமா இல்ல, இணை வைக்கக்கூடிய ஒரு தாய் என்னுடைய வீட்டுக்கு வருகிறாள், மகள் முஸ்லீமாக இருக்கிறாள். அப்ப அந்த தாயை கூட என்ன செய்தாங்க, சேர்ந்து நில்லு, சேர்ந்து வாழு என்று என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த உறவை நம்ம எந்த அளவுக்கு பேணுகிறோம், தாயுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறோம், அந்த தாய் இடத்துல எந்த அளவுக்கு மனம் நோகாமல், அவருடைய மனசு கஷ்டப்படாமல் நம்ம எந்த அளவுக்கு அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தியை, வரலாற்றை நமக்கு சொல்லி காமிக்கிறான். யாருடைய வரலாறு என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது எப்படி சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், ஏன்னா தாய்க்கு நான் எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும், தாய்ங்கிற அந்த உறவுக்கு ஏன் அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த தாய் தன்னுடைய வயிற்றில் அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுத்து பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு வர, இதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பிரசவம் என்பது, இன்னைக்கு பிரசவத்தை 2ஆக பிரித்து வச்சிருக்கோம். ஒன்று சுகப்பிரசவம், இன்னொன்று சிசேரியன் பிரசவம், 2ஆக பிரித்து வச்சிருக்கிறோம் சமூகத்தில். இப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. அப்போ சுகப்பிரசவம் என்று சொன்னால் அங்கே என்ன இல்லை, எந்த விதமான பெரிய ஆபத்துகள் இல்லை, செலவுகள் இருந்தாலும் பெரிய ஆபத்துகள் இல்லை, சாதாரணமாக நிச்சயம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதான் சுகப்பிரசவங்கிறத இன்னைக்கு பார்த்துருக்குறோம். அதுக்குத்தான் ஒரு பெண் கேட்டால், இந்த சுகப்பிரசவத்துக்கு யாரையா சுகப்பிரசவன் பேர் வச்சான்னு கேட்குறான். பிரசவங்கிறதே ஒரு ஆபத்து தான், அதே ஒரு சாவு தான், மௌத்துடைய எண்டுக்கு போயிட்டு வர்றதுதான். மரணத்தினுடைய விளிம்புக்கு ஒரு பெண் போய்விட்டு வருகிறாள், அதுதான் பிரசவம். அப்போ அந்த பிரசவத்தை போய் சுகப்பிரசவம் என்று யார் பேர் வச்சா? பேர் வச்சங்க தப்பா பேர் வச்சிருக்காங்க, பேர் வச்சவங்க அதனுடைய வழிகளை உணராமல் பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கேட்கிறார். உண்மைதானே? அதுதான் நல்லா குர்ஆன்ல யாரை சொல்லி காமிக்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எதற்காக வேண்டி? ஒரு தாய் என்று சொன்னால் அந்த தாயினுடைய வலி எவ்வளவு கடுமையானது என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்ப அந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் சூரத்து மரியம்ல, ஃபஅஜாஹல் மஹாது இலா ஜித்இன் நஹ்லா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுட்டு விட்டார்கள். கருவுட்டு விட்டு பிரசவ நேரம் வந்து விட்டது. வலி தாங்க முடியாமல் அந்த பிரசவ வலி அப்படியே பேரிச்சம்பழத்தை நோக்கி வந்து விட்டது. நடந்து நடந்து கஷ்டப்பட்டு எங்க வந்துட்டாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை நோக்கி வந்து விட்டாங்க. காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸியம் மன்சியா. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு வந்த கை சேதமே, நான் இதற்கு முன்னால் மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, நான் மூத்தா போயிருக்கணுமே அப்படிங்கிறான். இந்த வலி தாங்க முடியல, அந்த வலியில துடிச்சு உதவிக்கு எந்த யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வீடுகளில் ஒரு பெண் கருவுட்டு விட்டால் அன்னைக்கு எப்படி மோசமா போச்சுன்னா, கல்யாணம் முடிச்சு கருவுட்டாச்சு புள்ள உண்டாச்சுன்னா அதோட பெட்டு இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு.
ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, அம்மியை என்ன செய்வாங்க, அம்மியில அரைப்பாங்க, உரல்ல இடிப்பாங்க. அதெல்லாம் பிடி உஷா மாதிரி ஆளுங்க நினைக்கிறவங்க எல்லாம். அது ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மோசம் போயிடுச்சு, வேற மாதிரி போய் எப்படி ஆகிப்போச்சுன்னா, கருவுட்டு விட்டால் அவள் குழந்தை உண்டாகிட்டா அப்படின்னு சொன்னாலே, கன்சீவ் ஆயிட்டான்னு சொன்னாலே பெட்டிலேருந்து அவள் பிரசவம் ஆகிற கூட பெட்டை விட்டு வெளியேறக்கூடாது. அந்த மாதிரியான சூழலுக்கெல்லாம் இன்னைக்கு தட்டப்பட்டு விட்டார்கள். அப்போ அவ்வளோ கேர் பண்றாங்க ஒரு பெண்ணை. அந்த பெண் பிரசவம் ஏதாவது கன்சீவ் ஆயிட்டாங்க, பிள்ளை உண்டாயிட்டாங்கன்னா அவ்வளவு கேர் பண்ணி கடைசி வரை அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரை அவ்வளோ கேர், அவ்வளோ பாதுகாப்பு. ஆமோ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வழியில எந்த துணையும் இல்லை, எந்த கூட ஒத்தாசைக்கு ஆள் இல்லை, சொல்றாங்க, நான் இதற்கு முன்னாடியே மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அப்ப அந்த வழியை தாங்க முடியல, அந்த வார்த்தைகளால் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபநாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி கத் ஜஅல ரப்பிகி தஹ்தகி சரியா. நாம் அழைத்தோம் கீழிருந்து, மரியமே நீ கவலைப்படாதே, உனக்கு கீழே ஒரு ஆறை நான் ஓட செய்வேன், ஒரு சிறிய ஆற்றை ஓட செய்வேன். வஹுஸி இலைக்க பிஜிதின் நஹ்லா துஸாகித் அலைக்க ருதபன் ஜனியா. உனக்கு மேலே இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை உலுப்பி எடு, அது உனக்கு பக்குவமான கனிந்த பழங்களை உனக்கு தரும். அப்ப இங்க தண்ணியும் குடிச்சுக்கோ, இந்த பக்கம் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுக்கோ, பிரசவம் நல்ல முறையில் நடக்கும்ங்கிறத அல்லாஹ் நினைச்சுக்கிறான், சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அதனால்தான் இவ்வளவு வழிகளை உணர்ந்த, அந்த இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த அந்த தாய்ங்கிறதுனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது சொல்றாங்க, உன் பர்ரம்பி வாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு நான் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதராக வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த தாய்ங்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, இந்த உறவை தலைக்கு மேல வச்சு நீங்க என்ன செய்யுங்க, தூக்கி ஆடும். தலைக்கு மேல தூக்கி வச்சாலும் தவறே கிடையாது. காரணம், இந்த தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தாய் ஆமினாவை தான் பார்க்கல, அதே நேரத்தில் ஹலீமா அம்மையாரோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. பாலூட்டிய தாய் ஹலீமத்து சாதியா, அந்த ஹலீமா அம்மையாரும் ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஹலீமா அம்மையாரை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வச்சு நடத்தினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கன்னா, ஹலீமா அங்கேருந்து வர்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மேலாடையை விரிச்சு உட்கார வைப்பாங்க. ஆடைய மேல ட்ரெஸ் எடுக்கிறல அந்த ஆடையை போட்டு அந்த அம்மாவுக்கு நினைச்சுவாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கண்ணியப்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஹலீமா அம்மையாரை மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஹலீமா அம்மையார், அதாவது ஷைமா என்று சொல்லுவார்கள். ஹலீமாவுக்கு பிறந்த ஷைமா பின்த் ஹலீமா, ஹலீமாவுடைய மகள் ஷைமா. ரசூலுல்லாவும் அந்த ஷைமாவும் அந்த ஒரே தாயிடத்தில் பால் குடித்தவர்கள், பால்குடி சகோதரர்கள். அந்த ஷைமா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷைமாவுக்கும், அந்த பால் கொடுத்த அந்த தாய், அந்த தாயினுடைய வயிற்றில் பிறந்த அந்த ஷைமா, அந்த ஷைமாவுக்கும் அந்த தாய்க்கு என்ன கண்ணியம் கொடுத்தார்களோ அதே கண்ணியத்தை கொடுத்து தன்னுடைய மேலாடைகள் எல்லாம் விரித்து அந்த ஷைமாவை உட்கார வைத்து அந்த ஷைமாவுக்கு பல கிஃப்டான பொருட்களை, அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து நல்ல வார்த்தைகளை பாசத்தோடு அன்போடு பேசி அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாறை நம்ம என்ன வரலாற்றில் பார்க்கிறோம். ஏன் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க? முன்பின் தெரியாத ஒரு பெண்ணு ஏன் கொடுத்தாங்க? அப்போ அந்த ஹலீமா அம்மையாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவிற்கும் பால் கொடுத்த அந்த தாய்க்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போல அந்த தாயினுடைய வயிற்றுல பிறந்திருக்கக்கூடிய பால்குடி சகோதரியா இருக்கக்கூடிய ஷைமாவிற்கும் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்ல, அப்ப இந்த விஷயத்துல நாம அக்கறை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உறவுகளிலே மிக அழகான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய உறவு யார் அப்படின்னு கேட்கிறாங்க நபித்தோழர். உறவுகளிலே மிக பேணக்கூடிய மிக நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய உறவு யார் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்முக, உன்னுடைய தாய் அப்படின்னா. தந்தைக்கு சொல்லல, முதல்ல தாய் தான் சொன்னாங்க. மீண்டும் அந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் யார்? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறகும் உம்முக, உன்னுடைய தாய்னாங்க. மூன்றாவதும் கேட்கிறாங்க, மூன்றாவதும் தாய் தான் சொல்றாங்க. நாலாவது தான் ரசூலுல்லாஹ் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூக, உன்னுடைய தந்தை அப்படின்னாங்க. அப்ப 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலைப்படுத்துறது யார, முதன்மைப்படுத்தியது யார அப்படின்னா தாய் தான். அப்போ இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க, தாய்க்கும் தந்தைக்கும் சண்டை வீட்டில் அது நடக்குதா இல்லையா? வயசான காலத்துல
சின்ன வயசுல அவங்களும் நாம சிறு பிள்ளையா இருக்கும்போது நம்மளை பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வயசு ஆகிட்டா யார் பஞ்சாயத்து பண்ணுவா? நாம தான் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுவோம். ஏன்னா பிரச்சனை வந்துடும், அத்தாவுக்கும் பிரச்சனை வரும், அம்மாவுக்கும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா வயசானவங்க சும்மா வீட்டில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பேசி ஊர் ரொம்ப பேசி அது குடும்ப பிரச்சனை பேசி அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வரும். அப்போ இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில பிரச்சனை, இப்போ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா கூட தாய்க்கு தான் பண்ணணும். ஏன் ரசூலுல்லாஹ் யாரை 3 தடவை சொன்னாங்க? 3 தடவை ரசூலுல்லாஹ் தாயை தானே சொன்னாங்க. அப்ப தாய்க்கு தான் என்ன இருக்குதுங்க, அந்த முன்னுரிமை இருக்கிறது என்று அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப இன்றைக்கு வயோதிகத்தை அடைந்திருக்கக்கூடிய தாயை எத்தனை நபர்கள் நாம கவனிக்கிறோம்? அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பணிவிடை செய்கிறோம்? அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு அவருடைய விஷயத்தில் கேர் எடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு முடியாதுங்கிற கட்டத்தில் சில பெற்றோர்கள் இன்னைக்கு எங்கே போயிடுறாங்கன்னா, முதியோர் இல்லத்துக்கு போயிடுறாங்க. இருக்கா இல்லையா? முதியோர் இல்லம் என்பது காமனாக எல்லா மக்களுக்கும் இருக்குது, பொதுவான மக்களுக்கு. முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரியான முதியோர் இல்லங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த முதியோர் இல்லங்களில் என்ன கொடுப்பாங்க? நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, நேரத்துக்கு நேரம் நல்லா கவனிச்சுக்குவாங்க, ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அன்பும் பாசம், ஒரு குழந்தையினுடைய அன்பும் பாசம் எங்கே கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது. சில பேர் சொல்றாங்க வீட்டை விட அவங்க அங்கதான் நல்லா சேஃப்டியா இருக்காங்க, நல்ல உணவு கிடைக்கும்லாம் சொல்றாங்க. எந்த காரணங்களை சொன்னாலும் அது எது அல்ல, பொருத்தம் அல்ல. அப்ப தாய் தந்தை என்று சொன்னால் அவர்களை நம்மோடு வைத்துக்கொண்டு அந்த வயோதிக நேரத்தில் அவருக்கு பாசம், நேசம், அன்பு, இரக்கம் எல்லாமே தேவைப்படும். அதை ஊட்டக்கூடியவளாக இருக்க வேண்டுமே தவிர அதுல குறைக்க கூடாது. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முதியோர் இல்லத்தில் கொண்டு இன்னைக்கு விடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதான் அழகாக ஒருவர் சொன்னார், வீடை கட்டியாச்சு, வீட்டுக்கு அன்னை இல்லம். ஆனால் அந்த அன்னை இருக்கக்கூடிய அன்னை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையோ முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். என்ன அழகான ஒரு வார்த்தை! வீட்டுக்கு அன்னை என்று பெயர், இல்லத்திற்கு அன்னை இல்லம். ஆனால் அந்த அன்னையை எங்க போயிட்டா? வீட்டில் வைக்கல, அவளை கொண்டு எங்க கொண்டு போட்டாங்க? முதியோர் இல்லத்துல கொண்டு அங்க எப்பாவது ஒரு விசிட், 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்றது. இது என்ன இந்த மாதிரியான உறவு இஸ்லாம் சொல்லுகிறதா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உறவுகள்ல தாய் அப்படிங்கிற அந்த உறவை நாம பேணி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த தாயினுடைய பிரார்த்தனைகளை தான் வாங்கும். அவங்க நமக்கு என்ன செய்யுங்க, என் மகன், என்னுடைய மகள் அப்படின்னு பாசமாக நேசமாக பேசி எல்லா நாட்களிலும் அந்த தாயினுடைய பிரார்த்தனை தான் வேணுமே தவிர பதுவாவை வாங்கிடக்கூடாது. அந்த தாயிடத்திலிருந்து எதிர்மறையான வார்த்தைகளை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம ஒருபோதும் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் சாபமாக இந்த தாய் பலிக்க மாட்டாள் அப்படி ஒரு வார்த்தை வறுமையானால் அது நம்முடைய சாபத்திற்கான ஒரு காரணமாக அது ஆகிவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பனி இஸ்ரவேலர்கள்ல ஜுரைஜ் அப்படின்னு ஒருவர் இருந்தார். ஜுரைஜ் யார்? அந்த ஜுரைஜ் அப்படின்னு சொன்னா அழகான ஒரு வணக்கசாலி, வணக்கத்திலே அதிகமான கவனம் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜுரைஜ். அந்த ஜுரைஜ் ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவருடைய தாய் அழைக்கிறார். ஏன்னா தாய் அழைச்சா ஓடினுங்க, வேற யாருக்கு கூப்பிட்டா போறீங்களா இல்லையோ, தாய் அழைத்தால் ஓட வேண்டும். தாய் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உடனடியாக எடுக்கணும். மற்றவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்துட்டு இவனா அடிக்கிறான் அந்த நேரத்தில், இவனுக்கு நான் ரிப்ளை பண்ணணுமா, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு 1 hour இருக்குது, அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அது அல்ல, இதெல்லாம் வேற ஆட்கள் நீங்க நடக்கலாம். தாய் கூப்பிடுறான்னா உடனடியாக போகணும், அங்கே மறுப்பே இருக்கக்கூடாது. அப்போ ஜுரைஜ் தொழுது கொண்டிருக்கிறார். ஜுரைஜை அந்த தாய் அழைக்கிறார், ஜுரைஜே என்று அழைக்கிறார். ஜுரைஜ் பதில் கொடுக்கல. தொழுது கொண்டிருக்கிறாரு. தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜுரைஜ் நினைக்கிறாரு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை கரெக்டாக செய்யறதா அல்லது தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அப்படின்ற போராட்டம். அப்படிதானே தொழுது கொண்டிருக்கிறோம். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எதுக்கு என்ன செய்யக்கூடாது, அழைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சா போயிடணும். நீங்கள் தொழுது கொண்டிருந்தாலும் என்ன செய்யணும், தக்பீரை விட்டுட்டு போயிடணும், அது சட்டம். அப்போ இன்றைக்கு நாம் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொன்னால், அவசியமாக இருந்தால் தொழுகை விட்டுடலாம். நம்முடைய தாய் அழைக்கிறாள், நான் தொழுதுட்டு இருக்கிறேன், இப்போ தொழுகை விட்டுட்டு என்னுடைய தாயினுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படின்னா செய்யலாமான்னு செய்யலாம், அவசரமாக இருந்தால் செய்திடலாம். அப்போ இந்த ஜுரைஜ் என்ன செய்கிறார், தொழுது கொண்டிருக்கக்கூடியவர் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் வணக்கத்தில் லைத்தவர், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தொழக்கூடியவர். இப்போ தொழுது கொண்டிருக்கின்ற போது தாய் அழைக்கிறாள். இப்போ இவருக்கு போராட்டம் வந்துருச்சு. தாய் பாச போராட்டமா
அல்லது அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய போராட்டமா? என்ன செய்வது அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் போகாமல் என்ன செய்துட்டார் அப்படின்னு சொன்னால் தொழுதுகிட்டே இருக்கிறார். தொழுதை முடித்த உடனே என்ன செய்கிறாரு? போகிறார். போன உடனே அந்த தாய் ஜுரைஜ் வராதனால அந்த ஜுரைஜை பார்த்து சொன்னால், இந்த ஜுரைஜ் இருக்கிறார இவர் ஒரு விபச்சாரனுடைய கண்ணில் படாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன அந்த தாய் சொல்லிட்டாங்க. அந்த அல்லாஹும்ம லா துமித்துஹு ஹத்தா துரியஹு உஜூஹல் மூமிசாத், இறைவா இந்த ஜுரைஜ் விபச்சாரனுடைய கண்களில் முழிக்காமல் இவரை மன்னிக்க செய்து விடாதே அப்படின்னு துவா செய்தாங்க. அப்போ தாயினுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப எஃபெக்ட் ஆனது. அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதில், அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறதுல ரொம்ப எஃபெக்ட். அப்போ அப்படி சொல்லி என்ன செய்றாங்க? தாய் சொல்லிட்டாங்க. கடைசியாக இந்த தாய் என்ன வார்த்தை சொன்னாலும் அது பழித்து விட்டது அல்லாஹ்விடத்துல. காரணம், இந்த ஜுரைஜ் ஒரு நாள் வணங்கி கொண்டிருக்கிறாள். அங்கே மேய்க்கக்கூடிய ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா வேறொரு ஆட்டு இணையனோடு சேர்ந்து குழந்தையை பெற்று விட்டாள். பெற்று விட்டு என்ன செய்து விட்டாள் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணு, ஆட்டு மேய்க்கக்கூடிய பெண்ணு, இந்த குழந்தைக்கு தந்தை இந்த ஜுரைஜ் தான் அப்படின்னு கையை காமிச்சிட்டான். ஜுரைஜை ஒரு பெரிய வலையில சிக்க வைக்கிறான். இவர் நல்ல மனுஷன், அப்பாவியானவர், வணக்கசாலி. ஆனா இவரை என்ன செய்யறாங்க? சிக்க வைக்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த ஜுரைஜை சொல்றாரு, நான் இல்லை, நான் இந்த தவறை செய்யவில்லை அப்படின்னு மறுக்கிறார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணான்னா, இன்னும் நல்லவர். அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தையும் பழிச்சு விட்டது. ஏன்னா எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஜுரைஜை கொண்டு நிறுத்தியாச்சு, அந்த பாதிக்கு வந்த தவறு செய்த அந்த பெண்ணையும் கூட நிறுத்தியாச்சு. தாய் சொன்னாங்கல்ல, ஜுரைஜ் இந்த விபச்சாரிகளுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்காதவரை இவருக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. அப்ப நல்ல ஒரு மனுஷன் யாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? விபச்சாரி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. தாயுடைய வார்த்தை. அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த ஜுரைஜையும் காப்பாற்ற வேண்டும். நல்ல மனுஷன், சாலிஹான மனிதர். அல்லாஹ் என்ன செய்துட்டான்னா, இந்த தொட்டில சிறு பிராயத்தில் பேசின குழந்தைனே வந்துச்சு. 3 ஹதீஸ்ல 3 வருது, 4 வருது. அந்த குழந்தையில் இதுவும் ஒரு குழந்தை. அப்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, அந்த பெண்ணும் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ஊரு கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி கேட்கிறாங்க, இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, இந்த குழந்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தது யார் என்று கேட்கின்ற போது அந்த குழந்தை அந்த ஆட்டிடையனை நோக்கி கை நீட்டி, இவன் தான் என்னுடைய தந்தை என்று சொல்லுது. ஜுரைஜ் அல்ல, இந்த ஜுரைஜ் அல்ல. இந்த ஜுரைஜ் மீது அநியாயமாக பழி போடுகின்றார்கள். இந்த ஜுரைஜுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய தந்தை ஏதோ இந்த ஆட்டிடையன் தான், இவன் தான் என்ன செய்தான், என்னுடைய தந்தை அப்படிங்கிற அதை என்ன செய்யுது, அந்த குழந்தை கை காட்டியது அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தாயினுடைய அந்த பதுவா இருக்கு பாருங்க, தாயுடைய வார்த்தை என்பது அது ரொம்ப வெயிட்டானது. ஒரு கட்டத்திலும் அவர்களுக்கு என்ன செய்யுங்க, நம்மளை ஏசவோ பேசவோ நம்மளை திட்டவோ சாபம் விடக்கூடிய அளவுக்கு என்ன கூட நடந்து கொள்ளக்கூடாது. அவருடைய பிரார்த்தனைகளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். காரணம், அவள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத உறவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பல கட்டங்களில் நமக்கு கஷ்டம் வருது பாருங்க, இந்த கஷ்டத்துல அல்லாஹ்விடத்துல முறையிடுவது எதை சொல்லி முறையிடுன்னு தெரியுமா? நம்ம தாய்க்கு நம்ம சேவை செய்திருப்போம் பாருங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவோ பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எல்லா கஷ்டங்களையும் நம்ம பெண்ணுக்கு தள்ளிட்டு தாய் தான் அந்த உறவு முக்கியங்கிறதுனால நம்ம பல கட்டங்கள் அந்த தாயை கவனிச்சிருப்போம் பாருங்க, அந்த தாய்க்கு பணிவிடம் செய்திருப்போம் பாருங்க. இதை சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்க பிரார்த்திச்சேன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். இதை சொல்லி அல்லாஹ்விடத்துல, இறைவா இந்த காரியங்களை இந்த பணிகளை எல்லாம் நான் செய்தது உனக்காக தான் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம அல்லாஹ்விட்ட துஆ செய்தோம்னா அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். பார்க்கிறோமா இல்லையா? வரலாற்றுல 3 சகோதரர் பனீ இஸ்ரவேலர்களை குகையிலே மாட்டினாங்களா இல்லையா? அந்த குகையிலே மாட்டி அந்த குகையும் அவளை மூடிக்கொண்டது, வெளியே வர முடியாத உள்ள மாட்டிக்கிட்டாங்க, தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மூவரும் 3 பிரார்த்தனைகளை செய்தார்கள், தனித்தனியான பிரார்த்தனை. அதுல ஒருவர் செய்த என்ன பிரார்த்தனை? இறைவா என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்தேனே இந்த நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்தை உனக்காக நான் செய்தேன் என்று சொன்னால், இறைவா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தாரே, அல்லாஹ் வெளியே விட்டான். குகையிலிருந்து அல்லாஹ் நினைச்சுதான் சேஃப்டியாக அந்த மூவரையும் காப்பாற்றினான், வெளியே வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம்னா, அப்படியானால் தாய்க்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடை எவ்வளவு மகத்தானது. அது தக்க நேரத்திலே, சோதனையான நேரத்திலே, கஷ்ட நேரத்திலே நம்ம எப்படி காப்பாற்றுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அற்புத உறவை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது தாய் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எனவே அந்த விஷயத்தில் நாம் மிக அதிகமான கவனத்தோடு இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இறுதியாக
அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன, கடமைகள் என்னன்னா, நமக்கு அவர்களுக்கு நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதுவும் செய்யணும். அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாய்க்கு நம்ம செய்யக்கூடிய கடமை என்னவென்று சொன்னால், அந்த தாயின் மீது என்ன கடமை இருக்கிறதோ அந்த கடமைகளில் அவர்கள் குறைவு வைத்தார்கள், அந்த கடமைகளில் அவர்களுக்கு செய்ய முடியாத இயலாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வருகிறார், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டாள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டால் நான் என்ன செய்கிறேன், இன்ன உம்மி துவஃபியத் வ அனா காயிபுன் அன்ஹா. என்னுடைய தாய் இறந்து விட்டால் அவங்க இறக்கும் போது நான் எங்க இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், என் தாய்க்கு பக்கத்துல இல்லை. ஏன்னா அது ஒரு பாக்கியம் தான். ஒரு தாய் மூத்தாராங்க, அந்த தாய் நம்ம மடியில மூத்தாராங்க, அல்லது நம்ம பக்கத்துல இருக்கிறோம், அவங்களுக்கு எதாவது வாயில நினைச்சு தண்ணியை ஊற்றணும், பாலை ஊற்றணும், ஒரு களிமாவை சொல்லி கொடுத்தா அது ஒரு பாக்கியம். இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் கிடைக்காது, அது ஒரு பாக்கியம். அப்போ கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ நான் வந்து என் தாய் இறந்துட்டாங்க, என் தாய் இறக்கும் போது நான் வெளியே இருக்கிறேன், தூரத்தில் இருந்தா பக்கத்துல இல்லை. அயன்ஃபௌஹா ஷைஉன் அன் இன் தஸத்தக்து பிஹா அன்ஹா இன் தஸத்தக்து பிஹி அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்காண்டி நான் தர்மம் செய்தால் அது அவளுக்கு பயனளிக்குமா? அப்படியானால் எவ்வளவு பாசம் வச்சிருப்பார் தாய் மேல. மூத்தாம் போது பக்கத்துல இல்லை, ஆனால் தாய்க்கு என்ன செய்யணும், ஏதாவது நன்மையை சேர்க்கணும். அதனால கத்தம் வருது, மூழுது வருது, பாத்தியா வருது, இதெல்லாம் வேலை இல்லை, இது வேஸ்ட். இதுக்கெல்லாம் 5 பைசா விளையாட்டு என்ன செய்யுங்க, பயன் தராது. அப்போ உண்மையிலேயே பயன் தர வேண்டும் என்று சொன்னால் என்ன பயன் தரும்? அவளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, அந்த மௌத்தான அந்த தாய்க்கு, உயிரோடு இருக்கக்கூடிய தாய்க்கு நாம் செய்யக்கூடிய சதகா, தர்மம். அப்ப கேட்கிறாரு, அயன்ஃபௌஹா ஷைஉன் இன் தஸத்தக்து பிஹி அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்காக நான் தர்மம் செய்தால் அது கிடைக்குமா, அந்த நன்மை அவளுக்கு கிடைக்குமா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால நஅம், ஆம் கிடைக்கும் அப்படின்னு, கிடைக்கும். நான் சொல்லிட்டு அந்த ஒண்ணு அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஃபஇன்னி உஷ்ஹிதுக அன்ன ஹாயித்தில் மிஹ்ராஃப ஸதகத்துன் அலைஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்துகளில் மிக பிரதானமான சொத்து, வசதியானது, வேலிபலானது இந்த தோட்டம். இந்த மெஹ்ராஃப் என்ற இந்த தோட்டத்தை என்னுடைய தாயின் பெயரிலே, என்னுடைய தாய்க்காக நான் சதக்காவாக கொடுத்து விடுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு உங்களையும் நான் சாட்சியாக வைக்கிறேன் என்று சொன்னார். உங்களையும் நான் சாட்சியாக வைத்து என்னுடைய தாய்க்கு என்ன செய்கிறேன், இந்த தர்மத்தை, இந்த சதக்காவை நான் சேர்க்கிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால் இதுதான் உண்மையான பாசம். அப்ப தாயின் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு நம்ம என்ன செய்யணுங்க, மூத்தாயிட்டாங்கன்னா அவங்க எப்போது வருஷத்துல ஒன்று நினைக்கிறதல்ல, அன்றாடம் நினைக்கக்கூடிய ஒரு உறவு தாய். அப்ப அவர்களுக்கு அவன் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இன்னொரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார சொல்லலாம், இது புகாரில முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். யார சொல்லலாம், இன்ன உம்மி மாதத் வ அலைஹா சௌமுன் நதுருன் அஃப அஸூமு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இறந்து விட்டாள், ஆனால் என்னுடைய தாய் இறக்கின்ற பொழுது அவங்க நோன்பு வைக்கக்கூடிய நிலையில் இறந்துட்டாங்க. நேர்ச்சை செய்யக்கூடிய ஒரு நோன்பு, நதிர். ஏன்னா நதிருங்கிறது கட்டாயம் செய்தாகணும், அது ஒரு கடமை மாதிரி. நதிர் வச்சுட்டோம், நேர்ச்சை வச்சுட்டோம்னா செய்தாகணும். அப்போ நேர்ச்சை வைத்திருக்கிறாள், அந்த நிலையிலே என்ன செய்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்து விட்டால் என்னுடைய தாய்க்காக நான் என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அரைத லவ் கான அலா உம்மிக தைனுன் ஃபகலைதஹு அகான யுஅத்தி தாலிகானா. அந்த தோழரை பார்த்து கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அந்த பெண்ணு தான், ஒரு பெண்ணு தான் வந்து கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, உன்னுடைய தாய் ஏதாவது கடனை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ கடன்காரங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய தாய் கடன் வச்சிருக்கிறாங்க, அந்த கடனை நீங்கள் தான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அந்த கடனை நீங்கள் உங்கள் சார்பில் அடைப்பீங்களா, அடைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கணுன்னு காலத்தனாம் அந்த பெண் சொன்னாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்காக அந்த தாய் வாங்கிய கடனை நான் அடைத்து விடுவேன், நான் அந்த காரியத்தை செய்வேன். அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபசூமி அன் உம்மிக்கி, உன்னுடைய தாய்க்காக நீ நோன்பு வச்சிக்க அப்படின்னா. சும்மா நோன்பு வைக்கிறது இல்லை, அப்படி வைக்க மார்க்க சொல்லலை, தாய்க்கு கடமை இருந்தது, அல்லது தாய் வந்து என்ன செய்றாங்க, நேர்ச்சை வச்சிருக்கிறாங்க, அந்த நேர்ச்சைக்கான நோன்பு அவங்க மேல பாக்கியா இருக்குது, அந்த நிலையில் அந்த தாய் இறந்து விட்டாள் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, நாம் வந்து இந்த நோன்பை வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தாய்ங்கிற அந்த உறவை பொறுத்தவரையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு உறவு, ஒரு சிறந்த உறவு. அந்த உறவில் நாம் எந்த குறையும் வைத்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உறவுல நம்ம வந்து என்ன செய்யறோம், குறை வைத்து விட்டோம், அவர்களை நோவினைப்படுத்துகிறோம், அவங்களை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுவும் என்னதுங்க, மறுமை நாளில் ஒரு பெரிய பாவமாக வந்து நிற்கும்,
ஒரு பெரிய பாவமாக வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சலாசத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா. 3 சாரார் உண்டு, அந்த 3 சாராரை அல்லாஹ் மறுமை நாளையில் பார்க்க மாட்டான். 3 சாரார், அந்த 3 சாராரை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுல முதல் நபராக சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர், அல் வாக்கு லிவாலிதைஹி, யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்கள், பெற்றோர்களை வேதனை செய்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் அப்படின்னா. அப்ப அதனால குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும், நல்ல முறையில் உபசாரம் செய்யணும், அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் செய்யணும். அதையும் செய்யலன்னா குறைஞ்சபட்சம் ஓத்திரம் பண்ணாவது இருங்க, அவங்கள வேதனை செய்யாமலாவது இருங்க. உதவி செய்யறோமோ இல்லையோ, உதவி செய்தால் நன்மை, உதவி செய்யணும். அதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய நோவினை, அவங்களுடைய மனசு நோவப்படுற மாதிரி, அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கோபத்திற்கு என்ன செய்வோம், ஆளாகி விடுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உறவுகளை, தாய் என்ற அந்த உறவு அல்லாஹ் தந்த உறவு, அதில் நிறைய பேருக்கு என்ன செய்வோம், கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாம எங்கேயோ கிடக்கிறோம், நம்ம தாய் எங்கேயோ இருக்கிறான், நாம் எங்கேயோ உட்காந்து என்ன செய்யறோம், அந்த தாயை பற்றி யோசிக்கிறோம். அந்த தாய் பிள்ளைகளை நினைத்து எங்கேயோ என்ன செய்யறா, ஒரு மூலையில் உட்கார்ந்து என்ன செய்யறா, இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் இல்லை. அந்த மாதிரியான பாக்கியம்ங்கிறது தாயோடு கடைசி நேரத்தில் இருந்து அவங்களோடு அளவாவி பேசி அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய அந்த உறவு இருக்கு பாருங்க, அதுதான் சிறந்த ஒரு இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. எனவே வாழ்க்கையில இந்த மாதிரியான உறவுகளை அதிகமாக பேணி, இந்த உறவுகள், தாய் என்ற இந்த உறவில் எந்த விதமான குறையும் வைத்து, அந்த குறையினால் மறுமை நாளில் நம்முடைய நன்மைகள் அளிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பாவியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தாய் இந்த உறவை பேணி நடக்கக்கூடியவர்களாகவும், இதன் மூலமாக வாழ்க்கையில் அதிகமான நன்மை வரக்கூடிய உறவுகளாகவும் அல்லாஹ் இந்த உறவை எப்போது நமக்கு ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.